நேத்து எல்லாம் கானா வினோத் போன சோகத்துல இருப்பானுங்க. கண்டிப்பா எந்த சண்டையும் நடக்காதுன்னு நினைச்சா நேத்து நைட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடிதடி நடந்திருக்குங்க. அதுலயும் இந்த திவாகர் என்னதான் பிரச்சனை, கானா வினோத் இருக்கும் போது தான் உனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். இப்போ அவர் இல்லாதப்பையும் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப சில்லறத்தனமா சண்டை வருதுங்க. அந்த இடத்துல திவ்யா கெமி எல்லாம் போட்டு திவாகர் கும்முன்னு கும்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ யாரு சொன்னாலும் மனுஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. சோ எப்படி ஸ்டார்டிங் வாரத்துல எப்படி இருந்தாரோ இப்போ வரைக்கும் அவர் அப்படியே தாங்க இருக்காரு. எனக்கு இந்த சமயத்துல வந்துச்சு கானா வினோத் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் சேர்ந்து அவர் பங்குக்கு ஒரு 2 பஞ்சு விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் என்ன மேட்ரு, எதுக்கு திவாகரை போட்டு போலந்தாங்க, அவர் என்ன அழிச்சாட்டிய மாட்டாரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, எல்லாம் கானா வினோத் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பத்தி பேசிக்கிட்டு கொஞ்சம் சேடா தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கானா வினோத் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் எதுக்கு அதை மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு டீம் பேசிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் திவாகருக்கு சோறில் பிரச்சனை வந்துருச்சுங்க. எனக்கு சாம்பார் ஊற்றலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு சாம்பார்னு வச்சுட்டு மொத்தமாக எல்லா இடத்தையும் ஊற்றிக்கிறாங்க. கடைசியாக ஒரு 2 பேருக்கு மட்டும் இருந்தது. யார் திவ்யாவுக்கும் அப்சராவுக்கும் மட்டும் சாம்பார் இருந்திருக்கு போல. ஓகேங்களா? ஸோ அதனால கெமி வந்து திவாகர் திருப்பி சாம்பார் கேட்க, அவர் கொடுத்த சாம்பார் காலி. ஸோ திருப்பி சாம்பார் கேட்கும் போது இல்லை சாம்பார் காலி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த மனுஷன் எப்பவுமே நீ கெமி இப்படிதான் பண்ணுவேன், எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன், இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒளிச்சு வச்சுப்பேன், உங்களுக்கோசம் ஒளிச்சு வச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன கெமி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னையா பேசிட்டு இருக்கேன், நான் எப்போ ஒளிச்சு வச்சு நீ பார்த்தா, இல்ல நீ அப்பயே அப்படிதான் பண்ணுவேன், நீயும் சரி ரம்யாவும் சரி அப்படி ஒளிச்சு வச்சு தான் நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு, ஏறிக்கிட்டே போறாரு. கெமியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூடு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு தான் வராங்க. விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா அந்த பொண்ணு உண்மையில எடுத்து வைக்கணும்னு யாருக்குமே தாட் இல்லை. இந்த ஆளுக்கு அது புரியலையானு தெரியல. எப்படி சாம்பாரை எடுத்து வச்சு ஒளிச்சு வச்சு அதை சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி அவருக்கு வருதுன்னு தெரியல. அதை ஒளிச்சு வச்சு என்னையா பண்ண போறாங்க. இத்தனைக்கும் அது கெமி கூட இல்லை, அது திவ்யாக்கும் அப்சராக்கும் உள்ள பங்கு வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு கடைசி இந்த சாம்பார் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து இந்த ஆளு எனக்கு குடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல திவ்யாவும் நடுவில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டரே இதை பாரு நான் சொல்லிட்டேன், இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், உனக்கு கொடுத்த பங்கு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி போய் கேட்டனா அப்படிதான் சொல்லுவா. சரி அதை நீ கேட்கிற விதம் எப்படி இருக்கு, அதை விட்டுட்டு நீ அப்போ அப்படிதான் பண்ண எப்படி சொல்லுவ நீ. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நீ பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து பேச வேணானே, அப்ப பேச முடியாதுல்ல. இப்போ என்ன பிரச்சனையோ அதை மட்டும் தான் பேசணும். 10 வாரத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்தது அதை எடுத்துட்டு வந்து இப்போ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் போட்டு பொழக்கிறாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் சரி எல்லாம் வலிச்சு வெளியே கூட்டு போறாங்க. ஆக்சுவலா விக்கல்ஸ் ஒரு பக்கம், சபரி ஒரு பக்கம், எல்லாரும் கையை பிடிச்சி வாயா பிரச்சனை வேணாயா, அதாவது எல்லாம் எந்த மோடுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கேம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இப்போ எதுக்கு அல்பத்தனமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றேன். கேட்க மாட்டாருங்க. இதுலயும் அந்த பிரவீன் சொல்றா, எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 நாள்ல வெளியே போயிடுவியா, வெளியே போய் உனக்கு பிடிச்ச சாப்பிடுதானே போற, இப்பதானே உள்ள வந்து நீனு அப்படின்ற மாதிரி கிழிக்கிறாரு. இல்ல அந்த மாதிரி தான் நேத்து கூட அந்த பொண்ணு வந்து வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணி அவங்க மட்டும் சாப்பிட்டாங்க. அதாவது திவாகர் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்றத கரெக்டா உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப என்ன கேள்வினா, அந்த பொண்ணு சாப்பிட்டது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்ற கிச்சன் டீம்னு ஒன்று செப்பரேட்டா இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம யார் வேணா என்ன வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கெமி வந்து அவங்களுக்கு தோன்றத ஒரு விஷயம் சமைச்சு சாப்பிட்ற, நீ எடுத்து சமைச்சு சாப்பிடு. அதை திவ்யா என்ன பண்ணாங்க, ஒரே இதாக போட்டாங்க, உனக்கு தேவைன்னா உனக்கு பிடிச்சிருந்தா நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, அடுத்தவங்களை வந்து கேள்வி கேட்காது, அது எப்படி நீ கேள்வி கேட்ப, அவங்க அதை சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்றாங்க, உனக்கு தேவைன்னா நீ சமைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திவு நீ போட்டு என்ன இப்படி அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவர் ரியாக்ஷன் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகரை வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கேள்வி கேட்டாலும் புரிய மாட்டுதுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன், எப்பவுமே பார்வதிக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆவார்ல திவாகர், இப்போ திவ்யாவுக்கும் கொஞ்சம் அடங்கி தான் போறாரு அப்படின்றது கொஞ்சம் தெரியுது. ஏன்னா திவாகர் கத்த பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல கெமி கத்தும் போது அந்த பீக்குக்கு போறாரு. இதுவே திவ்யா கத்தும் போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவரால் திருப்பி டஃப் கொடுத்து கத்த முடியல. மேபி இவங்க கத்துறது அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ திவ்யா கத்த கொஞ்சம் திவாகர் கொஞ்சம் அடங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓவராலா நேற்று நடந்த அந்த சண்டையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த திவாகரை எப்படிதான் கண்ட்ரோல் பண்றது. அதாவது ஸ்டார்டிங் வாரத்தில் இருந்த மாதிரி இப்போ வரையும் இருக்காருன்னா அந்த மனுஷன் லைட்டா கூட சேஞ்ச் ஆகல. ஸோ அவர்கிட்ட வந்து அப்போ நான் சொன்ன பிரச்சனை தான் இப்போ இருக்குங்க. அதாவது திவாகர் பார்வதி இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த கேமோட டைனாமிக்ஸை மாத்தினதே யாருன்னா இவங்க 2 பேர் தான். ஏன்னா இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, டாஸ்க்ல ஒரு பிரச்சனை வந்து அந்த டாஸ்க்ல வர பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி பேசலாம். ஆனால் இந்த மாதிரி சாம்பார் பிரச்சனை, நான் இங்கே தான் உட்காருவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பிரச்சனை கிளப்பாங்க. திவாகர் வந்து எனக்கு சாம்பார் கம்மியா இருக்கு, சோறு கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பாரு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போவாங்க.
போவாங்களே தவிர இந்த டாஸ்க் சம்மந்தமா அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்ற சம்மந்தமா ஒரு பிரச்சனையை கொண்டே போக மாட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், திவாகர் உள்ள வரதுக்கு முன்னாடி சண்டை எப்படி போயிருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, வியானா வந்து விக்கல்ஸ் இப்படி பேசினாரு, விக்கல்ஸ் வந்து அப்படி பேசினாரு, ரம்யா வந்து சொன்னாங்க சாண்ட்ரா வந்து இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து அந்த இன்புட்ஸ் வச்சு ஒரு கான்வர்சேஷன் ஒன்று டெவலப் பண்ணாங்க. அந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டா, இதுதான் ஒரு ஆக்சுவலாக நார்மலாக பிக் பாஸ்னா இப்படி தான் இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சோறு பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி கேவலத்தனமா இந்த சாம்பார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வராது. ஆனால் திவாகர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிரச்சனை இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று இப்போ இந்த மேட்டரில் இதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கானா வினோத் வெளியே போனார்ல, ஸோ இப்போ வெளியே போனதுக்கு அப்புறமா நேற்றுலாம் பார்க்குறேன் ட்விட்டரில் வந்து விஜய் சேதுபதிக்கு அகேன்ஸ்ட் 1008 போஸ்ட் வருது. எதுக்கு கானா வினோத் வெளியே போனதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இங்கே என்னென்னா பார்வதிக்கு வந்து ரெட் கார்டை வந்து திருப்பி வாங்கணுன்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பார்வதிக்கு எப்படி ரெட் கார்டை திருப்பி வாங்குவாங்க, எனக்கு அது யோசிக்க முடியல. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இந்த இடத்துல வந்து எல்லாம் சாண்ட்ராவை கொஸ்டின் பண்ணுறாங்க, சாண்ட்ரா நடிக்கிறதாங்கன்றாங்க. அதுவும் பார்வதி ரெட் கார்டு கொடுத்தது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது அவங்களோட ஆக்ஷன்ஸு. இங்கே சாண்ட்ரா நடிக்கலன்றது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பிஆர் டீம் என்ன நரேட்டிவ் இப்போ செட் பண்ண நினைக்கிறானுங்கன்னு தெரியல. இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, அதை திருப்பி வாங்கணும். டேய் என்னடா இன்னுமாடா உங்களுக்கு முடியல, இன்னுமா உங்களுக்கு புரியல, அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சுடா சொல்லி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ண ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறானுங்க. இன்னொன்று அந்த நான் சொன்னல ஒரு ரிவ்யூவர், அந்த ஒரு ரிவ்யூவர் சொன்னல அவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாரு. நேற்று நான் பார்க்குறேன், சரி சும்மா போய் பார்க்கல என்ன பேசுகிறாருன்னு போய் பார்த்தா இந்த மாதிரி வந்து அவளோட பார்வதி இது கமுருதின் வெளியே போனப்பே டிசர்விங்காக நான்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதுல அன்டிசர்விங் தான். நான் என்ன சொல்ல, இந்த சீசன் ஃபுல்லாகவே அன்டிசர்விங்காக தான் இருக்குது, அது வேற விஷயம். ஓகேங்களா, இங்கே என்னன்னா பார்வதிக்கு இப்பயும் வந்து அந்த மனுஷனும் முட்டு கொடுக்குறாரு, ட்விட்டர் ஃபுல்லாக முட்டு கொடுக்குறாரு. ஏய் பிஆர் டீம் வச்சு இப்போ என்னடா நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பார்வதி இப்போ என்ன அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் இந்த சீசனோட எப்படி சொல்றது டைட்டில் வின்னரு. அவங்க வெளியே போனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த துரோகம். அடா பாவீங்களா, அவங்க பண்ணது அவங்களுக்கான ஆக்ஷன்ஸுக்கான ஒரு இதுதான். அது அவங்க வந்து பண்ண வேலைகள். இந்த சம்பவம் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த சம்பவம் கூட எடுத்துக்கோங்களேன். பார்வதி இந்த சாண்ட்ராவை தள்ளி விட்ட அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு தான் ரெட் கார்டு. இங்கே சாண்ட்ரா வந்து வலி போனதுக்கோ பேனிக் அட்டாக் வந்ததுக்கோ ரெட் கார்டு கிடையாது. இங்கே அவங்க பண்ணது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு புத்தி, இந்த மாதிரி கார்லேருந்து தள்ளி ஒன்று எட்டி ஒன்று அப்படின்ற ஒரு புத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் இங்கே ரெட் கார்டு கொடுத்தாங்க. கமுருதினை பேசின பேச்சுக்கு தான் இங்கே ரெட் கார்டு கொடுத்தது தவிர இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா நடிச்சதுக்கு வந்து ரெட் கார்டு இல்லை. இங்க சாண்ட்ரா நடிச்சது தப்புன்னு நானும் சொல்றேன். ஆமா அவங்க அங்கேயும் நடிச்சிருக்கலாம், மேபி அதுக்கப்புறம் கமுருதினை பார்த்து பயந்து ஓடினாங்களே, பார்வதியை பார்த்து பயந்து ஓடினாங்களே, ஸோ அதெல்லாம் பக்கா நடிப்பு அப்பட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நடிப்புன்னு நம்ம சொல்றோம்னா அது தனி, அதுவும் இதையும் லிங்க் பண்ணிட்டு இப்போ அது சாண்ட்ராவை எல்லாம் அட்டாக் பண்ணி நடிப்புன்னு பேசுறதால இதை எடுத்து வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வச்சு ரெட் கார்டு திருப்பி வாங்க, நீ தோத்துட்டு விஜய் சேதுபதின்றானுங்க. சரியான பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. பிஆர் டீம் வச்சு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பார்வதி இப்போ என்ன சாதிக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெளியில் அவங்க ஒரு பக்கம் ஸ்டண்ட் காமிச்சுன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் திவாகர் அவர் ஒரு பக்கம் ஸ்டண்ட் காமிச்சிட்டு இருக்காரு. ஏண்டா அந்த மனுஷன் வெளியே போய் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 hour 4 hour கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு கலவரம் வந்து ஒரு சாம்பாருக்கு வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் ஆனால் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். யாருன்னு தெரியுமா, திவ்யா அப்புறம் கெமி, இவங்களை வந்து பாராட்டியே ஆகணும். திவாகர் என்ன தான் கத்தனாலும் சரி ஒரு கத்தட்டும்னு வேடிக்கை பார்க்காம கூப்பிட்டு வச்சு கும்முன்னு கும்பினாங்களே, அதுக்கு ஒரு வகையில் பாராட்டு கொடுத்தாகணும். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஓவரால் என்ன நினைக்கிறீங்க? திவாகர் ஆக்சுவலாக இந்த மாதிரி சாம்பார் விஷயத்துக்குலாம் சண்டை போறாருல, அவர் வந்து அந்த பசி அதனால ஒரு சண்டை போறாரா, இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமி ரம்யானாலே ஒளிச்சு வச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற என்ன ஒரு மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.